நம்ம எக்ஸைஸ் 2.8ல 6 சம்ல செகண்ட் சப்டிஷன் போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது. பப்ளிக்ல ஏற்பட்ட டைம் வந்தது. ரொம்ப எதிர்பார்க்கும் உங்களுக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்க, 3 காமத்துருங்க. 1 + 1 1 + 1 1 டாட் டாட் இருந்து 2 m டேர்ம்ஸ் என்ன பண்ணலாம், 9ஆல மல்டி பண்ணி 9ஆல டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் நம்ம பண்ண போகிறோம். 9ஆல மல்டி பண்ண போகிறோம். இந்த டினாமினேட்டர் 9 அப்படியே போட்டிருக்கேன். நியூமரேட்டர் 9 நம்ம உள்ள மல்டி பண்ணுறேங்க. 9 + 99 1 கூட மல்டி பண்ண வரும். 9 வருமா, டாட் 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 2 n டேர்ம்ஸ். புரியுங்களா? இந்த ஸ்டெப் நம்ம 9ஆல டிவைட் பண்ணி 9ஆல மல்டி பண்ணுறோம். இந்த டிவைடில் இருக்கிற 9 அப்படியே விட்டுருங்க. மல்டிபிள் 9 உள்ள மல்டி பண்ணுங்க. இப்போ நம்ம 9 எப்படி போடலாம்னு பாருங்க. நீங்கள் 10 - 1 போடலாமா, 19 எப்படி போடலாம், 100 - 1 போடலாமா, ப்ளஸ் 9 எப்படி போடலாம், 1000 - 1 போடலாமா, n டேர்ம்ஸ். என்ன போடலாம், 10 + 100 + 1000 அதாவது இருக்கும் 2n டேர்ம்ஸ் வரைக்கும் தனியாக எடுத்துங்க. இப்போ இந்த -1 இருக்குல்ல, எத்தனை -1 கிடைக்கும், n டேர்ம்ஸ் இல்லைனா இப்போ n - 1 கிடைக்கும். n - 1 எப்போ வரும், -n வந்துடும். சரிங்களா? 2 - 1 எப்போனா -2, 3 - 1 எப்போனா -3. அதே போல் n - 1 எப்போனா வரும், -n போடலாம். இப்போ இந்த இடம் பண்ணலாம், 10 100 1000 சொல்லிட்டு இருக்கு, ஜிபியில் இருக்கா. அப்போ ஏ வேல்யூ இங்கே 10 இல்லையா, ஆர் வேல்யூ 10 10 இங்கிலீஷ் ஆகுது இல்லையா, 10 10 மேலே மட்டும் பண்ணுவோம். அப்போ ஆர் வேல்யூ 10. எஸ்என் ஃபார்முலா தெரியும், ஆர் வேல்யூ > 10 இருந்தால் ஏ இன்ட்டு r⁴n - 1/r - 1. இது எப்போ r வந்து > 1 தான். சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண நமக்கு 3/9 அப்படி இருக்குமா. இந்த இது பற்றி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ வரும் ஏ இந்த 10 r 10 தான், பவர் n - 1 பை என்னது r வந்து 10 - 1. மைனஸ் போட்டு இங்கே இருப்பாங்க, இந்த மைனஸ் இருக்குன்னா அந்த n தனியாக இருக்காங்க. மைனஸ் அது n பை கிடையாது. இப்போ 3/9 10 10⁻n - 1 பை 9 வந்துருமா. இது அப்படியே விட்டாலும் உனக்கு ஆன்சர் கொடுத்துருவோம், அப்புறமா கொடுத்துருவாங்க. இந்த மல்டி பண்ணுங்கண்ணா. இப்போ 3 × 10 30 பை 99 81 இன்ட்டுனது 10⁻n - 1. அடுத்து உள்ள மல்டி பண்ணுங்க. 3 × n 3n பை 9. அவ்வளோதான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. இதே மாதிரி ஒரு சம்மு எக்ஸாம்பிள் இருக்கும், அதையும் சேர்த்து கரெக்டாக போட்டு பார்த்தோங்க. ரொம்ப இடத்துல உனக்கு ஒரு சம் வரதுக்கு சான்ஸ் அதிகம். இந்த 2.8 நீ ஃபர்ஸ்ட் நீ பார்க்க வேண்டிய சம் இதுதான் இருக்கும். ரொம்ப முக்கியமான சம் தான். அப்புறம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2.15 ஒன்று வரும். அதுனா வரும் 5 + 5 5 வரும். இதே மாடல் தான், இதே மெத்தட் தான். அது போட்டிங்கன்னா ரெண்டுத்துல ஒரு சம் பப்ளிக்ல வந்து சான்ஸ் அதிகம். ஸ்டெப்பு மக்கப் பண்ணீங்க. 3 + 3 3 இருக்கா, ஃபர்ஸ்ட் 3 காமன் எடுங்க. இப்போ 1 + 1 1 + 50 வரும். இங்கே நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணுங்க, 9ஆல மல்டி பண்ணி 9ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ இந்த ஸ்டெப் உங்களுக்கு டினாமினேட்டர் 9 அப்படியே போட்டுங்க, நியூமரேட்டர் உள்ள மல்டி பண்ணுங்க. 9 99 இந்த 9 19 எப்படி வரும். இந்த 9 எப்படி போகலாம், நமக்கு 10 - 1 இல்லையா, 10 - 1 போட்டுங்க. அதே போல் அது இங்கே 100 - 1 போட்டுங்க, இங்கே 1000 - 1 போட்டுங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு இந்த 10 100 1000 எல்லாம் ஒரு என்னது ப்ளஸ் ப்ளஸ்னா ஒரு சீரிஸ் எடுத்துங்க. இந்த -1 ஆட் பண்ணால் நம்ம -n வரும், அது லாஸ்ட்டில் போட்டுங்க. சரியா? இதுக்கப்புறம் ஒன்றுங்க, இந்த 10 100 1000க்கு நம்ம ஒன்றுங்க ஒரு ஜிபினா அது எஸ்என் ஃபார்ம்ல போகிறோம் நமக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லை, a × r⁴n - 1/r - 1. இந்த -n அப்படியே லாஸ்ட் அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த வெளியே அந்த 3/n 9ல நீங்கள் மல்டி பண்ணி போடுங்க ஆன்சர் வரும்.